முத்திரைகளின் புஸ்தகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 6ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல முத்திரைகளின் புஸ்தகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்துல அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கி உடைக்க கண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை பத்தி கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கு. எதை பத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த விளக்கத்தை நாங்க கொடுக்கிறோம், ஆனாலும் அவர்கள் அந்த விளக்கத்தை அவர்கள் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதாக, முத்திரைகள் அப்படிங்கிறது வருகைக்கு பின்னால் உடைக்கப்படுவது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னால் தான் என்ன நடக்கும்? முத்திரைகள் உடைக்கப்படும். அது சபை அந்த உபத்திரவ காலத்தில், அதாவது முத்திரைகள் உடைக்கிற காலத்தில் சபை என்ன செய்யாது, இருக்காது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இதை நான் சொல்றது 32 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுதில் இதுதான் உபதேசமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வேதத்தை தியானிக்க நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது, அல்லது அது வசனத்தோடு கூட பார்க்கும் போது, அநேக காரியங்கள் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதற்கு கொஞ்சம் மாறி இருக்கிறது. சில காரியங்களை அந்தந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். உதாரணமாக, இயேசு வெளிப்படுவதற்கு முன்பதாக அந்த இஸ்ரவேல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் போய் யோவான் ஸ்நானகனை தான் கேட்கறாங்க, நீங்க தான் மேசியாவா, எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவன் சொல்றான், நான் இல்ல, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார். ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு ஒரு எண்ணம், இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, இந்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது அவர் கண்டிப்பா யாரா தான் இருக்கணும், மேசியாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம். அது அந்த இடத்துல யோவான் இல்லைங்கிறாரு. சரி, அடுத்து இயேசு வராரு. இயேசுகிட்டையும் போய் அதே கேள்விதான் கேட்கறாங்க, நீங்க மேசியாவா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினாலே என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறார். மேசியா இல்லாதவன் கிட்ட மேசியாவன் போய் கேட்கறாங்க, மேசியா கிட்ட மேசியா இல்லையான்னு கேட்கறாங்க. அப்போ சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் அன்னைக்கு உள்ள காரியம். இன்னைக்கும் பல நேரங்கள் அதான் நடக்குது. இதுக்கு உங்களுக்கு சொல்றேன், அன்னைக்கு வருகை எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டா, அவங்க எதை அடிப்படையில சொன்னாங்கன்னு கேட்டா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில ஆண்டவர் யோவானை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யோவானை பார்த்து சொல்றாரு. இப்போ அது வரைக்கும் நமக்கு போதிச்சவங்க என்ன சொல்லிட்டாங்க, 3ஆம் அதிகாரத்தோடு கூட 7 சபையும் முடிவடைந்து விடுகிறது. சோ 4ஆம் அதிகாரத்துல சபை காலம் முடிஞ்சிடுச்சு. இப்ப 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்கே ஏறி வான்னு சொல்றாரு. அப்படியானால் சபை 4ஆம் அதிகாரத்துல என்ன செய்யுது, ஏறி போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சபை 4ஆம் அதிகாரத்தில் ஏறி போகிறதுங்கிறதுக்கான எந்த விதமான வசனமும் அங்க இல்ல. ஆண்டவர் யாரை தான் சொல்றாரு, யோவானை தான் சொல்றாரு. யோவான் சபை என்பதற்கு ஒரு இடத்திலும் என்ன கிடையாது, ஆதாரம் பைபிள்ல வசனம் சொல்லப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனா சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது கூட ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஸ்திரீயை பார்த்து இதோ உன் மகன் சொன்னாரு. அவன் மகனை பார்த்து சொன்னாரு, இதோ உன் தாயின் தான் சொன்னாரே ஒழிய அதுக்கு வேற அர்த்தங்கள் இருக்கு. யோவானை சபைக்கு உருவகமாக ஒரு இடத்திலும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. இன்னும் நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆவியும் மனவாட்டியும் 17வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்ப நானுங்கிறது யார சொல்றாரு, யோவான சொல்றாரு. அந்த இடத்துல அதுக்கு முந்தின வசனத்துல ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, அது சபையை தனியா சொல்றாரு. இங்க யோவான் நான் தனியா தன்னை சொல்றாரு. கீழே நீங்க வாசிச்சு பாருங்க 20ஆம் வசனத்துல, இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய், இது யோவான் தனியா சொல்றாரு. ஆமென், கர்த்தராகிய இயேசுவே. அப்படி இருக்கும் பொழுது யோவான் சபைக்கு அடையாளமாய் ஒரு இடத்திலும் என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவே இல்லை. இவங்க இங்க ஏறிவான் ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்றாரு. யோவான் பரலோக தரிசனங்களை பார்க்கிறார், எல்லாத்தையும் செய்யறார். சரி,
ரெண்டாவது, இவர்கள் சபை பரலோகத்துக்கு அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி போயிடுது அப்படிங்கிறதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 7ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்போ சபை உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே பரலோகத்துக்கு போயிருச்சு. இப்ப இந்த 7ஆம் அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் உபத்திரவ காலத்துல உள்ள வந்தவங்க அப்படின்னு இருக்கு. அப்ப 6ஆம் அதிகாரத்துல அந்திகிறிஸ்து ஆட்சி நடந்துச்சா, 7 வருஷம் நடந்துச்சா, முத்திரைகள் வந்துச்சா, முத்திரைகள் வந்து அந்த 666 முத்திரை வந்துச்சா, அப்புறம் கையில நெத்திலையும் போட்டாங்கன்னா எதுவுமே இங்க இல்ல. 6ஆம் அதிகாரத்துல எதுவுமே இல்ல. மிகுந்த உபத்திரவம்னா அது 2வது 3 வருஷம், அதான் மிகுந்த உபத்திரவம் இருக்கு. அப்ப இவங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு சபை வந்து 4ஆம் அதிகாரத்திலேயே பரலோகத்துக்கு போயிருச்சு, 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரங்கிறது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் அப்படிங்கிறாங்க. இதற்கான வேற எந்த ஒரு காரியமும் இங்க வசனத்துல என்ன செய்யல, சொல்லப்படவே இல்லை. அதற்கான எந்த ப்ரூஃபும் வசனத்துல இல்லை. இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முத்திரைகள் என்பது வருகைக்கு முன்னால் உடைக்கப்பட வேண்டியது அப்படின்றதுக்கான விளக்கங்களை பார்க்க போறோம். பார்த்துட்டு அப்புறமா நாம எந்த முத்திரையில இருக்கிறோங்கிறத பார்க்க போறோம். முத்திரைகள் என்பது உபத்திரவத்துக்கு முன்பதாக, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக உடைக்கப்பட வேண்டியதா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 3 பங்காக பிரிச்சிருக்கிறார். 3 பங்கா பிரிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடியதான காரியங்களை கவனிங்க. 1 முதல் 8 வசனங்களை சொல்லிட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை அவர் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அப்பதான் உபத்திரவம் ஆரம்பிக்குது. அடுத்து 14வது வசனத்துல, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு இருக்கு. இது 2வது பார்ட். 15வது வசனத்துல இருந்து இப்ப அந்திகிறிஸ்து உள்ள வரான், மேலும் பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. அடுத்து 31வது வசனத்துல, வலுவாய் துணிக்கும் எக்காலத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி. அப்ப வசனம் தெளிவா இருக்கிறது. முதல்ல ஒரு பார்ட் இருக்கு, 2வது ஒரு பார்ட் இருக்கு, 3வது ஒரு பார்ட் இருக்கு. இந்த 8வது வசனம் வரைக்கும் உபத்திரவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது, வேதனைகளுக்கு ஆரம்பம், அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த 3 முதல் 8 வசனம் வரைக்கும் இருக்கிறது வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் முத்திரைகளை உடைக்கிறார். இந்த மத்திய 24 4வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட காரியம் எல்லாமே 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. 6 முத்திரைகள் என்ன இருக்கு. இங்க மொத்தம் 7 காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. இந்த 7 காரியங்களும் எங்க இருக்குது, 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது நல்ல கவனிங்க. இப்போ சபை எப்பதான் பரலோகத்துல இருக்குது, எந்த அதிகாரத்துல இருக்குது, எந்த வசனத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா, வாசிங்க 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனத்தை வாசிங்க. வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் இவங்க தான் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசனத்துக்கிட்ட நெருங்கி சேர்றவங்க தான் கிட்ட போய் நிக்க முடியும். பவுல் யாரை பத்தி அப்படி எழுதுறாரு, நம்மளை பத்தி எழுதுறாரு. நாம் கிருபாசனத்துல கிட்டி நெருங்கி சேருகிறோம் அப்படின்னு சொல்றாரு, தைரியமாய் போகிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த சிங்காசனத்துல நிக்கிற கூட்டம் தான் சபை. ஆனா இந்த கூட்டம் 6ஆம் அதிகாரத்திலேயோ 5ஆம் அதிகாரத்திலேயோ 4ஆம் அதிகாரத்திலேயோ சிங்காசனத்தை யோவான் பார்க்கும்போது அங்க இல்ல. முதல்ல இங்க ஏறிவான்னு சொல்லி ஆண்டவர் சிங்காசனத்தை காட்டும் போது 3வது வசனத்துல இருந்து 4:3 இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. இதோ ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் வஜ்ரக்கல்லுக்கு ஒப்பாக ஒருவர் வீற்றிருந்தார், பார்க்கிறதுக்கு பதுமராகத்தை போல இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் ஒரு வில் இருந்தது. அதுக்கப்புறம் 4 ஜீவன்கள் இருந்தது, 7 ஆவிகள் இருந்தது, 24 மூப்பர்கள் இருந்தார்கள், கண்ணாடி கடல் இருந்தது. எல்லாம் இருக்கு 4ஆம் அதிகாரத்துல. இவ்வளவு சொல்லிட்டு கண்ணாடி கடலுக்கு பக்கத்துல என்ன இருக்கு எல்லாமே எழுதியிருக்கிறார் ஆண்டவர். ஆனா ஒரு இடத்துல கூட யோவான் இந்த கூட்டத்தை பார்த்ததாக சொல்லப்படவில்லை.
வில்லை. சரி, அடுத்து 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது அதே மாதிரி சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் கையில் இருந்து அந்த புத்தகத்தை யார் வாங்குவார்கள் என்றேன். அதில் வாங்குவதற்கு ஒருவரும் இல்லாதிருந்தது. நான் அழுதேன். அப்பொழுது தாவீதின் வேறுமானவர் ஆட்டுக்குட்டியானவர் அவைகளை வாங்க பாத்திரராக இருக்கிறார் என்று சொல்ல கண்டேன். இப்போ 4 ஜீவன்கள் இருக்கு, 24 மூப்பர் இருக்கு, சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு. ஆனா அந்த கூட்டம் இருந்துச்சு, நாங்க இல்ல. நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த கூட்டம் யாரு பார்க்கல, யோவான் பார்க்கல. 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த உடனே பர்டிகுலரா வசனம் சொல்லுது, சிங்காசனத்துக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் நின்னுச்சு. 7ஆம் அதிகாரத்துல அவங்க யாருன்னு கேட்ட, இவங்க மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவங்க, இவங்க சகல கோத்திரம் ஜாதி பாஷக்காரர் எல்லா இடத்துல இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டவங்க. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல. அவங்க இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தா அந்த 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்திலேயே இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம் பூமியில எங்க இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ 9ஆம் வசனத்துல இருந்து இது யாருன்னே தெரியலங்கிறான் தீர்க்கதரிசிக்கு தெரியல அப்படின்னு இருக்குது. அப்பதான் அந்த தூதன் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப இந்த மிகுந்த உபத்திரவம் இருக்குது, அது என்ன உபத்திரவம்னா சபைக்கு ஒரு உபத்திரவம் இருக்குது இல்ல. சிவன்ரா சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது என்ன எழுதுறாரு, உன்னை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள், 10 நாள் காவலில் போடுவார்கள். சபைக்கு எந்த காலத்துல உபத்திரவம் இல்லாம இருந்துச்சு? இயேசு மரித்ததுல இருந்து சபைக்கு உபத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர்களை அடிச்சாங்க, உதைச்சாங்க, ஜெயில போட்டாங்க, பவுல சிறைச்சேதம் பண்ணாங்க, அப்புறம் யோவான பத்ம தீவுல கொண்டு போய் போட்டாங்க, யாக்கோப பட்டயத்துல கொலை செஞ்சு போட்டாங்க, இங்க தோமாவை கொலை செஞ்சு போட்டாங்க. உபத்திரம் அப்ப ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் சபைக்கு என்ன இருக்குது? மணிப்பூர்ல இப்ப வரைக்கும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சர்ச்சஸ். அப்படியானால் இந்த உபத்திரவத்திலிருந்து வந்த ஜனங்கள் அவர்கள். புரியுதா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த 6ஆம் அதிகாரத்துல இந்த 7ஆம் அதிகாரத்துல சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிற கிரௌட் யாருன்னு கேட்டா பதிலே சொல்றது கிடையாது. ஒரு பெரிய சிபிஎம்ல இருந்து ஒரு சீனியர் பாஸ்டர் போன் பண்ணார். போன் பண்ணி அவர் இந்த காரியங்கள்லாம் கேட்டுட்டு, அப்ப நான் கேட்டேன், ஐயா இந்த இதுக்கு மட்டும் சொல்லிருங்க, அப்ப உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிரும். இந்த சிங்காசனத்துக்கு முக்கிற 7ஆம் அதிகாரத்துல நிக்கிறவங்க யாருன்னு நான் படிச்சுட்டு திருப்பி கூப்பிடுறேன். 3 வருஷம் ஆச்சு, இன்னும் கூப்பிடல, இன்ன வரைக்கும் கூப்பிடல. நான் குற்றமா சொல்லவே இல்லை. நாம் சில காரியங்களை யாரோ சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருப்போம். அந்த நேரம் வரும்போது கர்த்தர் அந்த காரியங்களை யாரோ ஒருத்தரை வச்சு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு நல்லது. பாருங்க, இல்ல இன்னைக்கு அவங்க எதிர்க்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் ஆண்டவர் அவர் காரியத்தை செஞ்சுட்டே போக போறாரு. ஆனா என்னன்னா அநேகரை வஞ்சிக்கிறார்கள். இல்ல இது இல்ல, இது கிடையாது, இதெல்லாம் நடக்கலன்னு. இந்த 7ஆம் அதிகாரத்தில் வருகிறவங்க யாரு? அப்ப இவங்க எல்லாம் ஒருவேளை இல்ல இது அந்திகிறிஸ்து ஆட்சியில வந்துச்சு, அந்திகிறிஸ்துவோட காலத்துல உபத்திரவத்துல மரிச்சவங்க அப்படின்னா வாசிங்க 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 15:2 வாசிங்க. மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் நாமத்தின் முத்திரைக்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்க கண்டேன். இங்க இருக்காங்க பாருங்க, அந்திகிறிஸ்துவை ஜெயிச்சவங்க இங்க இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எங்க நிக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது, கண்ணாடி கடல் அருகே இருக்கு. அவன் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தவங்க எங்க நின்னாங்க? சிங்காசனத்திற்கு பக்கத்துல இருக்கு. சிங்காசனத்துக்கு அடுத்ததுதான் கண்ணாடி கடல். இவங்க கண்ணாடி கடல் நிக்கிறாங்க. எல்லா வசனம் தெளிவா தான் இருக்கு. ஆனா நீங்க உட்கார்ந்து பேசி பாருங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எல்லாம் சரிதாங்க, ஆனா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஜனங்க ஏத்துப்பாங்க. ஏத்துக்காத போறது யார் தெரியுமா? மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளு, இந்த நடத்துகிற ஒரு ஆளு, யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்காது. இப்ப இந்த 6ஆம் அதிகாரம் என்பது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியதான மிக முக்கியமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. 2012 இருந்து நடக்குது. 2008 ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது, அப்போ இத சொல்லும் போது அப்பயும் இதே மாதிரிதான் எதிர்ப்பு வந்துச்சு. இல்ல முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்படாது, வருகைக்கு பின்னாடிதான் உடைக்கப்படும் அப்படின்னு. அப்ப எனக்கே கொஞ்சம் துக்கமாயிருச்சு. இவ்வளவு சொல்றோம், இந்த இதே மாதிரி தான் கிறிஸ்துமஸை பத்தி சொல்லும் போது ஆரம்பத்துல பயங்கர எதிர்ப்பு, ஈஸ்டரை பத்தி சொல்லும் போது பயங்கர எதிர்ப்பு. இவங்களுக்கு என்னன்னா பாரம்பரியத்துல ஊறிட்டாங்க ஒரு விஷயத்துல. சத்தியத்தை கேட்கும் போது ஏற்றுக்கொள்வதுக்கு என்ன வர மாட்டேங்குது? மனசு வர மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்றோம்? சத்தியத்தை சொல்றோம். இல்ல நீங்க சொல்றது சத்தியம் இல்ல, தப்புன்னு சொன்னா அப்ப எது சத்தியம்னு சொல்லணும்ல. சரி, நம்ம சொல்றது தப்புனே இருக்கட்டும், அப்ப எது சத்தியம் அதை சொல்லி கொடுங்க அப்படின்னா அதை விடுங்க. இத்தனை வருஷம் எதை ஃபாலோ பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணுவோம். இத்தனை வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எதை ஃபாலோ பண்ண, அதுவே ஃபாலோ பண்ண முடியுமா? இப்ப
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அப்ப மாறிக்கிட்டோம்ல. இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இவர்களுக்குள்ள ஒரு மனப்பக்குவம் இருந்துச்சு. என்ன மனப்பக்குவம் இருந்துச்சு? நான் வழிபடுறது தவறு, இயேசு சொல்றது கரெக்ட்னு அதை விட்டுட்டு இங்க வந்தாங்க. ஆனா இங்க வந்த பிறகு அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் போயிருச்சு. இங்க நடக்கிற தப்பு ஏதாவது இருக்கும் போது அதை விட்டுட்டு அந்த சரியானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்ல. அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் அத்தனையுமே 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தான் சபை பரலோகத்துல இருக்கு. இவங்களதான் கூட்டி சேர்த்தார். யாரு என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஆனா உலகத்துல இருந்து எல்லா பக்கத்துல இருந்தும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? இஸ்ரவேலில் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள். சகல ஜனங்கள் இருந்து இஸ்ரவேலுக்கு கூட்டி சேர்க்கப்பட்டவங்க தான் இஸ்ரவேலர்கள். அவங்களுக்கு 12 கோத்திரம் தான். அந்த 12 கோத்திரம் பத்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்துல சொல்லிட்டார். இது எந்த கோத்திரனே கிடையாது. சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலும் பாஷக்காரர்களிலும் ஜனங்களிலும் இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாது. ஆனா இஸ்ரவேலை பத்தி சொல்லும் போது 1,44,000 பேர் அங்க சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல. வசனம் தெளிவா இருக்குது. சோ உங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. எது சரியோ அதை புடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதை சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் நான் ஒரு வேளை ஃபாலோ பண்ணது தப்பா இருந்தா, இப்ப தேவன் எனக்கு சரியா சொல்லி கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு நீங்க ஒத்துக்கணும். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றது. நீங்க ஆராய்ந்து பாருங்க. வசனத்துல ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்க. கண்மூடித்தனமா இல்லங்க இயேசு 25ஆம் தேதி தான் பிறந்தார். எப்படிப்பா சொல்ற? எந்த வசனத்துல இருக்கு? வசனத்துல இல்ல, அதை விட்டுருங்க. அன்னைக்கு ஒருத்தர் டிவியில உட்காந்து சொல்றாரு, நான் பரலோகத்துக்கு போனேன், பார்க்க போகும்போது அந்த இடத்துல இயேசு வந்து குளத்துல தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாரு. எல்லாரும் மேலேயும் அவங்களும் இயேசு மேல தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன கூப்பிட்டு இயேசு சொன்னார், வா நீயும் விளையாடுன்னு சொன்னாரு. அப்ப நான் சொல்றேன், ஏன்பா பரலோகத்துல இயேசு தண்ணி அடிச்சாப்பா விளையாடுவாரு? 5ஆம் அதிகாரம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உள்ள நுழையும் போது 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, என்ன மரியாதை அவருக்கு, அவர் எப்படி ஒரு ஜைஜாண்டிக்கா உள்ள வர்றாரு, அவர் தண்ணி அடிச்சு விளையாடுறாரா? என்னப்பா எந்த வசனத்துல இது ஒத்து போகுது அப்படின்னா, அந்த உட்கார்ந்து இருக்கிற பையன் சொல்றான், அண்ணே நீங்க வசனம் பேசாதீங்க, அவர் சொல்றதை கேளுங்க, அவர் பொய்யா சொல்லுவாருங்கிறான். அப்படியே சொல்றான் அந்த பையன். பின்ன அவர்கிட்ட பொய் சொல்லுவாரான்னு. அவர் பொய் சொல்லப்பா, பாவம் பண்றாருன்னு. அநேகரை என்ன பண்றாரு? வஞ்சிக்கிறாவி. சொல்றது வசனத்துல இருக்குதா, ஏற்றுக்கொள்ளுங்க, தப்பே கிடையாது. அதுவும் ஆராய்ந்து பாருங்க. 2 வசனத்துல உறுதிப்படுத்தப்படுதா, உங்க ஊழியக்காரரை கேளுங்க, இது சரியா இருக்குதான்னு. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வசனத்துல சொல்றதா கேட்டுக்கல, பாரம்பரியமா. எங்கப்பா இயேசுக்கு பர்த்டே 25ஆம் தேதி இருக்கு, நோவாவுடைய ஜலப்பிரளயம் டேட்டு கூட இருக்குது பைபிள்ல. அப்படிதானே இருக்குது. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு இருக்கு. எசேக்கியா தீர்க்க தரிசனம் உரைக்கிற டேட் இருக்கு, 6ஆம் மாசம் 5ஆம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுன்னு இருக்கு. இவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் எழுதி கொடுக்கிறாரு. இயேசுநாதர் பிறக்கிறாரு, உலகத்தையே மாத்த போது. ஏன் அந்த டேட்டை கொடுக்கல? அவருக்கு நல்லா தெரியும், கொடுக்காத போதே இவ்வளவு சேட்டை பண்றீங்களே நீங்க, நான் கொடுத்தா எவ்வளவு சேட்டை பண்ணுவீங்க. ஒரு பொய்யான டேட்டை வச்சுக்கிட்டே உலகம் இவ்வளவு தூரம் ஆட்டமா ஆடுது. அந்த டேட்டை மட்டும் தெரிஞ்சிருந்தா. ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, இன்னைக்கோ ஒரு நாள் பிறந்தாரா இல்லையா? அவர் என்ன கேட்கிறாரு, என்னைக்கோ ஒரு நாள் இயேசுநாதர் பிறந்தாரா இல்லையா? அது 25ஆம் தேதி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா. நான் சொன்னேன், உங்க பையன் என்னைக்கோ ஒரு நாள் பிறந்துட்டான், அதை விட்டுருங்க, தீபாவளி அன்னைக்கு கொண்டாடிடுங்க. இது என்ன கான்செப்டே தெரியல இன்னைக்கு. அதாவது செய்யறது தப்பு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன வர மாட்டேங்குது? மனப்பக்குவம் வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட். ஏன்னு கேட்டா இவங்க அதுல ஊறிட்டாங்க. பாரம்பரியத்துல அந்த பாரம்பரியத்துல ஊர்னதுனால இவங்களுக்கு அதுல இருக்கக்கூடியதான கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகள் இருக்குது. கேரட் ரவுண்ட்ஸ் போலாம், வீடு வீடா போய் சாப்பிடலாம், அப்புறம் போயிட்டு ஸ்டார் கட்டி விட்டு தொங்க விடலாம், அதை வந்து பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும், டெக்கரேட்டிவா இருக்குதோ, சந்தோஷமா இருக்குதோ. இந்நாள் அந்த சந்தோஷத்தை கெடுத்துடுறா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க, நான் டெய்லி கொண்டாடிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பிரியாணி, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் புது சட்டை. எனக்கு ஆண்டவர் டெய்லி தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. டெய்லி தான் பிரியாணி திங்கிறோம். எங்க நமக்கு தேவைப்படுற அன்னைக்குலாம் நினைச்சா ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து என்னைக்கோ பிறந்தார், கிறிஸ்து மரித்தார், இப்ப கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமைக்காக தான் பவுல் போராடுறாரு ஒழிய கிறிஸ்து பிறந்த டேட்டுக்காக போராடல. எந்த இடத்துலயும் அவர் சொல்றார், அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் உயிர் தெழுந்த வல்லமைக்காகவும் தான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார்னு பிலிப்பியர் எழுதுது. அதனால உங்களுக்கு விசுவாசிகளுக்கு சொல்றேன், சத்தியத்தை புடிச்சுக்கொள்ளுங்க, உண்மையை புடிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு சத்தியம்னு ஒண்ணு இருக்குது, உண்மைன்னு ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு சத்தியம்ன்ற பேர்ல பொய் இருக்குது.
இப்ப நீங்க அந்த பொய்யா நிறைய பேர் சொல்லும் போது பாரம்பரியமா புடிச்சிட்டு இருக்கீங்க. சத்தியத்தை புடிச்சுக்கொள்ளுங்க, ஒரு தப்பும் கிடையாது. நீங்க சத்தியத்தை ஃபாலோ பண்றதுனால கர்த்தர் ஒரு நாள் உங்களை திட்ட போறதே கிடையாது. ஆனா ஏன் தெரியப்படுத்துகிறாரு? நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்றதுனால தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம முத்திரைகளின் புஸ்தகத்துக்கு போக போறோம். இந்த முத்திரைகளின் புஸ்தகம்னா என்ன அப்படின்னா, வாசிங்க தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 12:4 வாசிங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். இப்ப ஆண்டவர் தானியேல பார்த்து என்னத்த சொல்றாரு? ஒரு புஸ்தகத்தை என்ன பண்ணு, முத்திரை போடு அப்படிங்கிறார். புஸ்தகத்தை முத்திரை போடு. ஆண்டவர் 11 அதிகாரம் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு அந்த புஸ்தகத்தை சீல் பண்ணிடுறார். எதுக்கு? இது முடிவு காலத்துக்கு உரியது, கடைசி காலத்துக்குரியது. அப்ப இந்த புத்தகம் எது வரைக்கும் சீல் பண்ணப்பட்டிருக்கோம்? கடைசி காலம் வரைக்கும் அந்த சீல் ஆகி, அதாவது முத்திரை போடப்பட்டிருக்கும். அப்ப அந்த புஸ்தகம் முத்திரை உடைக்கப்படுதுன்னா அது என்ன காலம் அர்த்தம்? கடைசி காலம் அர்த்தம். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் வசனத்தை வாசி. அப்ப 6ஆம் அதிகாரத்துல என்ன வந்துருச்சு? கடைசி காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? தெளிவா இருக்கு வசனத்துல. 12:4 முடிவு காலம் மட்டும் இதை முத்திரை போடுங்கிறாரு. அப்ப முத்திரை உடைக்கப்பட்டுச்சுன்னா அது என்ன காலம்? 6ஆம் அதிகாரத்துல முத்திரையை என்ன செய்யறாரு? உடைங்கிறார். இப்ப கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னமோ கடைசி காலங்கிற உபதேசத்தையே நம்ம தான் புதுசா கொண்டாந்த மாதிரி. என்ன எம்டி ஜெகன் கடைசி காலங்கிறாரு, கடைசி காலங்கிறாரு, அதெல்லாம் கடைசி காலம். கடைசி காலம் நான் மட்டுமா சொல்றேன்? வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். 1-2 வசனம். அப்ப கடைசி நாளை பத்தி யார் பேசியிருக்கிறது? யாக்கோபு பேசியிருக்கிறாரு. யாக்கோபு அந்தி கிறிஸ்து வரதை பத்தி பேசுவாரு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஜெகன் என்ன புதுசா அந்தி கிறிஸ்துன்னு ஒரு ஆளை சொல்றாரு. புதுசாவா நான் சொன்னேன்? என்னமோ என் சொந்தக்காரனை ஒருத்த கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அங்க அந்தி கிறிஸ்து வரதை பத்தி அவர் அங்க பேசுவாரு. தான் கோத்திரத்தை பத்தி பேசும்போது, தான் வழியில் கிடக்கும் சர்ப்பம், குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி அவர் குதிங்காலை கடிப்பான்னு இருக்கு. அந்தி கிறிஸ்து வரதை பத்தி அங்க எழுதுறாரு அவரு. சரி, அவர் எழுதினாரு, அவர் மட்டும் தான் எழுதினாரா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:18. எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி? பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் எழுதுறாரு. பிள்ளைகளே, இது அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் எப்போ ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் கடைசி நாட்களில் யோவேல்ல சொன்ன தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறுது. கடைசி காலம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. என்னவோ கடைசி காலத்தை நம்ம தான் சொல்ற மாதிரி சொல்றான். இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்பொழுது? இப்பொழுதுனா பவுல் தெசலோனிக்கேயர் புக் தான் ஃபர்ஸ்ட் எழுதின புக். புத்தகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துக்கு அப்புறம் பவுல் எழுதின புக்லயே நிருபங்கள்ல ஃபர்ஸ்ட் எழுதுனது என்னது? தெசலோனிக்கேயர் தான் எழுதுனது. தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பவே கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாரு. அப்ப கடைசி காலத்துல அவர் யாரை பத்தி எழுதுறாரு தெரியுமா? 7 வருஷம் உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்துவ பத்தி எழுதுறாரு. அந்த இடத்துல அவன் வந்து உட்கார்ந்திருப்பான். 4ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அவனை பத்தி அந்தி கிறிஸ்துவ பத்தி கிபி 45ல பவுல் எழுதுறாரு. அப்பவே சொல்றாரு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பவே கிரியை செய்யுது. யோவான் எழுதுறாரு, பிள்ளைகளே, இது கடைசி காலம். என்னமோ நம்ம தான் 2000 வருஷம் கழிச்சு புதுசா சொல்ற மாதிரி சொல்றான். அவங்க நல்ல வேலை, அவங்க இருந்தா அவங்களே யூடியூப்ல திட்டிருப்பான். யோவானுக்கு வேற வேலை இல்லை, கடைசி காலம் என்று ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. பின்ன அவரும் அதான எழுதுறாரு, பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறதுன்னு.
பேதுருவும் அதை தானே எழுதுறாரு. இன்னைக்கு பைபிள் வந்து கடைசி காலத்தை பத்தி அன்னைக்கே எழுதி வச்சிருச்சு. அன்னைக்கே இருந்ததாக அவர்கள் நம்பினார்கள். எழுதும் போது அவர் நம்புறாரு, யோவான் நம்புறாரு, கடைசி காலம் இப்பவே வந்துருச்சு, நம்ம எல்லாம் போறோம்னு ஆவல் இருக்கிறாரு. இந்த போறவனுக்கு கடைசி காலத்தை பத்தி ஆவல் இருக்கும், அது கடைசி காலம் நினைச்சுப்பான். இந்த போவாத பயலுக்கு தெரியாது, அதை பத்தி அவன் யோசிக்க போதுல சொன்னாலும் பயப்படுவான். நல்லா படிச்ச பையன் எக்ஸாம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவான், எக்ஸாம் வந்துருச்சா அப்ப நல்லபடியா படிச்சு எழுதி அடுத்த கிளாஸுக்கு போனோம்பா. இந்த ஃபெயில் ஆகிற இருக்காம்ல, என்ன அதுக்குள்ள சொல்லிட்டாங்க, இன்னும் உடனே எக்ஸாம் வச்சுட்டாங்க. இந்த இப்ப மார்ச் மாசமே வச்சுட்டாங்க எக்ஸாம் எல்லாருக்கும். பசங்க கேக்குறான், என்ன மார்ச்ல வச்சுட்டான், அப்ப 2 மாசம் லீவ் விடுவாங்களா, கொஞ்சம் தள்ளி வைக்க கூடாதா? ஏப்ரல் இவன் கேக்குறான் கவர்மெண்ட்டுக்கு. ஒரு பையன் என்ன கேட்டான், அப்ப இந்த வருஷம் கொரோனாக்கு வாய்ப்பு இல்லையான்னா. இந்த படிக்காதவனுக்கு என்ன தோணுது, பரிச்சா வேணாங்கிறான். நல்லா படிச்சவன் என்ன தெரியுமா சொல்றான், இந்த சீக்கிரம் வச்சு முடிச்சீங்கன்னா ஒரு 2 மாசம் ஃப்ரீயாவது இருக்கலாம், நம்ம போய் இளையபாரத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். இந்த இயேசுநாதர் சீக்கிரம் வந்தாருன்னா நம்ம போய் இளையபாரத்துல பிரவேசிக்கலாம். இந்த பாதி கட்டடத்துல நிக்கிறவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு பையன் வந்து என்ன கேட்டான், 3 மாசத்துக்குள்ள இயேசு கண்டிப்பா வந்துருவாரான்னா. ஏன் அப்படி கேக்குறேன்ல, வருஷம் வராருங்கிறீங்களா, ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்துருவாரான்னா. அது என்னடா 3 மாசம் கணக்குன்னு, இல்ல வீட்டுல பொண்ணு பாத்துருக்காங்க, ஒரு 3 மாசத்துல கல்யாணம். அதான் நான் கேட்டேன், ஏன்டா வருகையே வரப்போது கல்யாணம் மாடா முக்கியம்னு கேட்டேன். அவன் சொன்னான், உங்களுக்கு ஆய்ப்போச்சு இல்ல, நீங்க அப்படித்தான் பேசுவீங்க. இப்ப நமக்கு வருகை முக்கியமா இருக்கு, அவனுக்கு என்ன கல்யாணம் முக்கியமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவன் கல்யாணம் பண்ணனா வருகைக்கு ஆயத்தமாயிருவான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவன், அந்த லிஸ்டுக்கு வந்துருவாங்க. அப்போ கடைசி காலம் என்பது அப்பவே தொடங்கிருச்சு. எப்போ? யாக்கோபு காலத்துல தொடங்கிருச்சு. அந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும்னா கடைசி காலத்தில் உடைக்கப்படும். அப்ப 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் முத்திரை என்ன செய்யப்படுது, உடைக்கப்படுது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சபை எங்க இருக்குது, பரலோகத்துக்கு இருக்கு. அப்போ முத்திரை உடைக்கப்பட்டு சபை பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நடக்க வேண்டிய சம்பவங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. மத்திய 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வேதனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 7 அடையாளங்களை ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்ற அத்தனை அடையாளமும், அதாவது எண்ணாமத்தை எடுத்துக்கொண்டு அநேகர் வருவார்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், அப்புறம் வந்து யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள். 7 சொல்றாரு. இந்த 7 அப்படியே இங்க இருக்கும். எங்க இருக்குது? 6ஆம் அதிகாரத்துல இருக்கும். கரெக்டா அது முடியும், ஒரு கூட்டம் பரலோகத்துல வந்து நிக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் அப்படிங்கிற. சோ உங்களுக்கு சொல்றேன், நீங்க வஞ்சிக்காதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க. இப்ப நான் இன்னொரு ஆப்போசிட்டா உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது வந்து கடைசி காலம், முத்திரைகள் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா ஜாக்கிரதையா ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுல உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்குதா? ஏதாவது நஷ்டம் இருக்குதா? சரி, நான் சொல்றபடி இது முத்திர காலமே இல்ல, இன்னும் கொஞ்சம் தள்ளி வரட்டும், ஆனா நீங்க ஆயத்தமாகறதுல ஏதாவது நஷ்டம் இருக்குதா? ஏன்னா ஆயத்தம் 1ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆயத்தமா இருங்க, மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே வருவார். இப்ப நம்ம சொல்றதுனால நீங்க ஆயத்தமாகறீங்கன்னு வச்சுங்க. ஏன்னா நம்ம ஆயத்தமாக தான் சொல்றோம். முத்திரைகள் உடைக்கப்படுது, சரி ஓகே ரைட்டு, முத்திரைகள் உடைக்கப்படுது, ஆயத்தமாகும். நீங்க ஆயத்தமாக தொடங்கிட்டீங்க, அதுல என்ன நஷ்டம்னு கேக்குறேன். ஒரு நஷ்டமும் கிடையாது. டிலே ஆனா ஆயிட்டு போகுது, அவர் வந்தா வந்துட்டு போறோம், ஆயத்தமான போக போறோம். சரி இப்படி வச்சுக்கோங்க, முத்திரைகள் காலம் இன்னும் இருக்கு, டோன்ட் வரி, இன்னும் வந்து காலம் செல்லும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆயத்தமாகாம இருந்தா ஆண்டவர் வந்தா நஷ்டமா இல்லையா? எப்படி எடுத்தாலும் ஆயத்தமாகிறது நல்லது தானே. இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நிர்விசானப்படுத்துறதுக்குனே ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கு. ஜனங்களை லகுவா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, சந்தோஷமா வச்சுக்கணும். நாங்க என்ன சொல்றோம், உங்களை சந்தோஷமா வச்சுக்க நினைக்கிறோம், இங்க இல்ல பரலோகத்துல. ஏன்னா இங்க இருக்கிற நீங்க நினைக்கிற அத்தனை சந்தோஷமும் ஒரு நாள் ஒளிந்து போகும், கண்டிப்பாக ஒளிந்து போகும். ஒளியாத நித்திய சந்தோஷம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஆயத்தப்படுங்கன்றோம். அவ்வளவுதான். இன்னைக்கு உலகம் வந்து இந்த தற்காலிக சந்தோஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்ப நம்ம முத்திரைகளை பார்க்க போகிறோம். இந்த முதலாவது முத்திரை 2012 உடைக்கப்பட்டுருச்சு. அப்பவே அதுக்கான காரியங்கள்லாம் நடந்துருச்சு. முதல்ல இந்த 6ஆம் அதிகாரத்துல 4 குதிரைகள் பத்தி இருக்குது. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வெள்ளை குதிரை, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சிவப்பு குதிரை, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கருப்பு குதிரை, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மங்கின நிறமுள்ள குதிரை. 4 குதிரை இருக்குது. இந்த 4 குதிரை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 6:4.
அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல 4 குதிரை வருது. அங்கேயும் இருக்கு. கருப்பு நிற குதிரை இருக்குது, சிவப்பு நிற குதிரை இருக்குது, புள்ளி புள்ளியான குதிரை இருக்குது, மங்கிரி நிறமுள்ள குதிரை இருக்கு, சாரி வெள்ளை நிற குதிரை இருக்கு. இந்த 4 குதிரையும் என்ன அப்படின்னு அவன் கேட்கிறான். அந்த 4 குதிரைக்கு தூதன் பதில் சொல்றான், இது 4 ஆவிகள் அப்படின்னு இருக்கு. இப்ப அதே காரியம் தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. இந்த இடத்துல 4 குதிரைகள் இருக்குது. ஒவ்வொரு குதிரையும் ஒரு ஆவி. அது என்ன ஆவின்னு கேட்டீங்கன்னா, அந்த 6ஆம் அதிகாரம் சகரியா புஸ்தகத்தை அப்புறம் வீட்டுல போய் நீங்க படிங்க. அங்க பாருங்க சொல்றாரு, இந்த குதிரைகள் தேவனுடைய சித்தத்தை பூமியில் செய்கிறது. கருப்பு குதிரை கர்த்தரை சாந்திப்படுத்தியது. போய் அந்த வடபுறத்தில் இருந்து என்ன பண்ணுச்சு? கர்த்தருடைய இதயத்தை என்ன பண்ணுச்சு? சாந்திப்படுத்துச்சு. அப்ப தேவனுடைய திட்டத்தை பூமியில செய்யக்கூடியதான் என்னது? இந்த ஆவிகள் அப்படின்னு அர்த்தம். ஏன் ஆவிகளை வச்சு ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப முதலமைச்சர் இருக்கிறாரு, உங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அதுல பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன்ட்டாரு, கரும்பு கொடுக்கறேன்ட்டாரு. அவர் வந்து வீட்டுக்கு கொடுப்பாரா இல்ல அதிகாரிகளை விட்டு கொடுப்பாரா? அதிகாரிகளை வச்சு அனுப்புவார். அதான் புரோட்டோகால், அதுதான் வந்து முறை. எந்த ஒரு காரியத்தையும் மேல இருக்கிறவங்க நேரம் என்ன பண்ண மாட்டாங்க, அனௌன்ஸ் தான் பண்ணுவாங்க. அந்த அனௌன்ஸ் பண்றதை செய்ய வேண்டியது அதிகாரியோடைய வேலை. அதே மாதிரிதான் தேவன் சர்வ வல்லமை உள்ள ராஜா, அவர் வானத்தில் நினைக்கிறதை உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலிருந்து செய்யப்படுவதாக. அவர் அங்க சொல்றதை இந்த ஆவிகள் என்ன செய்யும்? இந்த பூமிக்கு 4 ஆவிகள் இருக்குது, 4புறமும் நிக்குது. இந்த 4புறமும் அது என்ன செய்யுது? கர்த்தருடைய சித்தத்தை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. சோ இப்ப முதலாவது முத்திரை உடைக்கப்பட்டது 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில தொடங்க போகிறதான உபத்திரவ காலத்தினுடைய அந்த ஆட்சியை செய்ய போகிற கவர்மெண்ட், அந்த ஆட்சி பூமியில தொடங்க போது, அதுல கடைசியா ஒரு ராஜா வருவான். அவன் தான் அந்தி கிறிஸ்துவா இருப்பான். அவன் 7 வருஷம் ஆட்சி செய்வான். அந்த 7 வருஷம் தான் உபத்திரவ காலம். அந்த ஆட்சி தொடங்குவதற்கு முன்பதாக தான் உங்களை என்னையும் மீட்க வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா.